வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். அதாவது டெட்டு தேர்ச்சி மதிப்பெண், அதோட ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலை வந்து என்னவாக இருக்குது. முக்கிய செய்தி என்னென்னா, டெட்டு ஆசிரியர் பணி நியமனம், டெட்டோட பாஸ் மார்க்கு, அதோட ரிசல்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் அடுத்த முடிவு என்ன, இதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டெட்டு தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வந்து தற்போது எதிர்பார்த்து காத்துட்ருப்பது என்னென்னா, டெட்டு தேர்வு முடிவு வந்து எப்போது வெளியாகும் அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மனதிலையுமே வந்து ஏற்பட்டிருக்கும். தேர்ச்சி மதிப்பெண் வந்து குறைக்கப்படுமா அப்படின்ற கேள்வியுமே வந்து எல்லாத்துக்கு மனசுலையுமே இருந்துகிட்ருக்கோம். என்ன அடுத்து நடக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதனால தேர்வு முடிவை வந்து வெளியிடுவதிலும் அதாவது காலதாமதம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதனால் ஆசிரியர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களும் அடுத்ததாக என்ன செய்வது என்ற எதிர்பார்ப்பும் வந்து ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் கல்வித்துறை சார்பாக முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுது. ஆனால் அந்த முடிவு தொடர்பான முழுமையான தகவல் வந்து இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற தகவலும் வந்து வெளியாகி இருக்குது. இதற்காக அரசு தரப்பில் வந்து கூடுதல் அவகாசம் கோரப்பட்டதாகவும் கூறப்படுது. இதனால் மீண்டும் காலதாமதம் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. டெட்டு பாஸ் மார்க் வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தோன்னா, தற்போது வெளியாகி வரும் தகவல்களை பொறுத்த வரைக்கும் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து தமிழக அரசு வந்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கமாக ஆரம்பித்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்ருக்குது. அது சமூக வலைதளங்கள்லேயும் வந்து பரவிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ வந்து ஆசிரியர்களுக்கான நீதி வந்து கூடிய விரைவில் வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசு தரப்பில் வந்து முக்கியமான முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குது. ஆனால் சரியாக எத்தனை சதவீதமாக தேர்ச்சி மதிப்பெண் வந்து நிர்ணயம் செய்யப்படும் என்பது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான வந்து தெளிவு இன்னும் வெளியாகலை. பட் வந்து என்னென்னா, ஆசிரியர்கள் இதற்கு முன்னாடி வந்து தேர்வு எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஆசிரியர் சங்கங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கல்வி அமைச்சர் அவங்க ஆதவ் அர்ஜுனா வந்து பார்த்துட்டு இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுவோம், இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவங்கக்கிட்ட வந்து தெரிவிக்கப்பட்டு அதற்கான ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குது. ஸோ வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மேலும் தேர்ச்சி மதிப்பெண்களை 50% கீழாக குறைப்பது தொடர்பாக சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஆலோசனைகள் வந்து நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா டெட் என்பது ஆசிரியர் பணிக்கான தகுதியை நிர்ணயிக்கும் முக்கியமான ஒரு தேர்வு. இதில் தேர்ச்சி மதிப்பெண் மிகவும் குறைக்கப்பட்டால் ஆசிரியர் தகுதி மற்றும் கல்வித்தரம் தொடர்பாக எதிர்காலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள், கேள்விகள் எழலாம் என்ற கருத்தும் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. அதனால் தற்போது கிடைக்கும் தகவல்களோட அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது 50% கீழ் தேர்ச்சி மதிப்பெண்ணை கொண்டு வராமல் அதற்கு மேலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து நிர்ணயிப்பது குறித்து ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இது இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வந்து நம்ம பார்க்க முடியாது. அதாவது அரசு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகே சரியான தேர்ச்சி மதிப்பெண் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது வந்து இப்போதைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான இறுதி அறிவிப்பாக வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். டெட் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அனைவருடைய கவனமுமே வந்து டெட்டு ரிசல்ட் மீது தான் வந்து இருக்குது. தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பான அரசின் முடிவு வந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு வழக்கு தொடர்பான தடைகள் வந்து நீக்கப்பட்டால் அதன் பின்னர் டெட் தேர்வு முடிவை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் வந்து ரொம்பவே ஸ்பீடாக நடைபெற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து அதன் பிறகு டிஆர்பி சார்பில் தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதனைத் தொடர்ந்து டெட்டு ரிசல்ட் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சூழ்நிலையை பார்த்தா இன்னும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது என்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இந்த மாத இறுதிக்குள் முக்கியமான முடிவு தெரிய வரலாம் என்றும் அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதத்தில் டெட்டு ரிசல்ட் மற்றும் அடுத்த தேர்வுக்கான அறிவிப்புகள் வந்து
அறிவிப்புகள் தொடர்பான தெளிவும் வந்து நமக்கு கிடைக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெட்டு மட்டும் இல்லாமல் டெட்டு ரிசல்ட்டு அடுத்தடுத்த தேர்வுகளுக்கான எதுவுமே வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இவை அனைத்துமே வந்து தற்போதைய தகவல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை உறுதியாக வந்து எந்த தேதியுமே நம்ம வந்து ஒரு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஆசிரியர்களின் அடுத்த எதிர்பார்ப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தற்போது டெட்டு தேர்வை எழுதியவங்க பல்வேறு சூழ்நிலையில் வந்து இருக்காங்க. சிலர் வந்து அரசு பள்ளிகளில் ஏற்கனவே வந்து அதாவது வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு பணிநிலை மற்றும் நிரந்தர தன்மை தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கும். தனியார் பள்ளிகளில் வந்து வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு எதிர்காலத்தில் ஆசிரியர் பணி நியமன தேர்வுகளில் வந்து எதிர்கொள்ள டெட்டு தேர்ச்சி வந்து அவசியமாக இருக்கும் என்பதால் இந்த ரிசல்ட் மிகவும் முக்கியமானதாக வந்து கருதப்படுது. இதனால் டெட்டு ரிசல்ட் எப்போ வரும், பாஸ் மார்க்கு குறைக்கப்படுமா, அடுத்த தேர்வு எப்போ நடைபெறும் போன்ற கேள்விகளுக்காக அனைவருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனவே இப்போதைக்கு தேவையில்லாமல் குழப்பமடையாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது வரும் நாட்களில் நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் தமிழக அரசின் முடிவை பொறுத்து டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் மற்றும் அதோட ரிசல்ட் தொடர்பான நிலைமை வந்து தெளிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சில நாட்களில் முக்கியமான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டெட்டு பாஸ் மார்க் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எத்தனை மதிப்பெண் நிர்ணயம் செய்யப்படுகிறது, எத்தனை மதிப்பெண் வந்து அவங்க நிர்ணயம் பண்ண போகிறாங்க, ரிசல்ட்டு அப்புறம் வந்து எப்போ வெளியாகிறது, அடுத்த டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு வந்து எப்போது வருகிறது, அதாவது எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காமன் டெட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து காமன் டெட் எக்ஸாம் வரும், பட் வந்து அதுக்கு முன்னாடி என்னென்னா யூஜிடிஆர்பி வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து நம்ம தெரிந்து கொள்ள நம்ம ஸ்டடிபஸ் சேனலோட இணைந்துருங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் வந்து ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.